வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பாதாம் பருப்பு. அதை பற்றி பார்ப்போம். பாதாம் பருப்பு நீங்கள் தினசரி உங்கள் எடையின் வெயிட், உங்களது எடை 60 கிலோ என்றால் 60 கிராம் வரை பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நன்கு கழுவி காலை உணவு உண்ட பிறகு ஒரு 11 மணி அளவில் அதை தினசரி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் எடை 60 கிராம் என்றால் 60 கிராம் எடுக்கிறீர்கள். 2 மாதம் தொடர்ச்சியாக அப்படி எடுங்கள். தோலுடன் சாப்பிடுங்கள். இது 2 மாதம் சாப்பிடுங்கள். பிறகு உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் தீரும். பிறகு 10 கிராமாக குறைத்து உங்களின் எடையின் பாதி எடை வரை கிராமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வசதி இல்லாதவர்கள் தினசரி ஒரு 10 பாதாம் பருப்பாவது சாப்பிடுங்கள். இது சாப்பிடுவதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறேன். அதாவது உடல் நடுக்கங்கள், உடல் முழுவதும் நடுக்கும், அங்கங்கு உடல் முழுவதும் குத்தும், பிறகு விரல்கள் இப்படி நடுக்கும். வண்டி ஓட்டும் போது சிலருக்கு விரல் இப்படி ஆடிக்கொண்டிருக்கும். சாலையில் நடக்கும்போது கூட விரல்கள் இப்படி ஆட்டி கொண்டிருப்பார்கள். பிறகு இங்கு நரம்பு முழுவதும் அப்படியே வண்டி ஓட்டும்போது இப்படி ரைஸ் செய்யும்போது உங்களுக்கு முழுவதும் வலி எடுக்கும். இது போன்ற பிரச்சனைகள் தீரும். மலச்சிக்கல் முழுவதுமாக தீரும். 2 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து பாருங்கள். பலவிதமான பிரச்சனைகள் தீரும். இது மனநோயாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் கைகள் மெலிதாக இருக்கும், அவர்களுக்கு சிறிது வலு கிடைக்கும். மனநோயாளிகளுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள். அதுபோன்று உள்ளவர்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். மனநோயாளிகளால் இதை மென்று சாப்பிட முடியாது. ஆகையால் அவர்களுக்கு உணவில் கலந்து கொடுங்கள் அல்லது பாலில் ஏதேனும் கலந்து கொடுங்கள். அது நல்ல பலன்களை கொடுக்கும். பாதாம் பருப்பு சாப்பிடுவதால், அதாவது இது போன்று உங்களுக்கு கண்களின் மீதும் கீழும் உப்புவது போல், அதாவது கேஸ் அதிகமாக இருந்தால் இது போன்று இருக்கும். உடலில் கேஸ் குறைந்தாலும் இருக்கும். இரத்தங்கள் குறைந்தாலும் அது போன்று இருக்கும். மற்றும் பல உபாதை பிரச்சனைகளால், கேஸ், இரத்தம், நீர் குறைந்தால், இது போன்று பலவிதமான பிரச்சனைகளால் இது போன்று வீக்கங்கள் இருக்கும். அதாவது சில மாத்திரைகளை எடுத்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த பாதாம் பருப்பு தீர்த்து வைக்கும். உங்களுக்கு பிரகாசமாக முகம் பொலிவு பெறும். பல பேர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். வில்லன் போன்று தோற்றமளிக்கும், முகம் முழுவதும் அகோரமாக இருக்கும். அது போன்று இருப்பவர்கள் இதை நிச்சயம் கடைபிடித்தால் அற்புதமான பலன்களை காணலாம். அவர்கள் நிச்சயம் எடுக்க வேண்டும். இந்த பாதாம் பருப்பு நீங்கள் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்றால், அதிகப்படியான காய்ந்து போய் நீர் சத்து இல்லாமல் இருப்பதை தவிர்த்து விடுங்கள். நீர் சத்து இருக்கும் போன்று நன்று பெரியதாக இருக்க வேண்டும். அதை சாப்பிடும்போது அதில் உள்ள பால்கள் அனைத்தும் உங்கள் உடலில் முதலில் சாப்பிட வேண்டும். பிறகுதான் அந்த சக்கைகளை சாப்பிட வேண்டும். அந்த பால் தான் உங்களுக்கு, பாதாம் பால் தான், அதாவது பருப்பில் இருக்கும் ஈரப்பதம் தான் உங்கள் உடலுக்கு சத்தான உணவாக மாறும். பிறகு அந்த பாதாம் பருப்பை மென்று சாப்பிடுங்கள். சிறிது சிறிதாக மொத்தத்தையும் சாப்பிடுங்கள். இது நல்ல பலவிதமான மாற்றங்களை, 100க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். அது நீங்கள் சாப்பிட்டு உங்கள் பலன்கள், கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அனைத்து மக்களும், படுக்கையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும். சாதாரண மக்கள், அதாவது நீங்கள் 10 வயது முதலே சிறு குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். அவர்களுக்கு 2 பருப்பு 3 பருப்பு கொடுத்தால் போதும். அனைத்து விதமான முதியவர்கள் வரை அனைவரும் தினசரி எடுக்க வேண்டிய பருப்பு பாதாம் பருப்பு. அதே போன்று முட்டையெல்லாம் சாப்பிட்டால் இது போன்று கண்களும் வீக்கம் கொடுக்கும். அதை எடுத்து கொள்ளும் போதும் நீங்கள் இதை சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்த்து வைக்கும். பாதாம் பருப்பு பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கும். தினசரி நீங்கள் சாப்பிட்டு உண்டு பாருங்கள். 11 மணி அளவில் சாப்பிட்டு 2 மாதம் கழித்து, சிலர் கூறுவார்கள் தோல் இல்லாமல் சாப்பிட வேண்டும் என்று. அப்படி சாப்பிடுவதாக இருந்தாலும் நீங்கள் தோலை எடுத்து விட்டு சாப்பிடுங்கள். ஆனால் முதலில் 2 மாதத்திற்கு தோலுடன் சாப்பிடுங்கள். இரவில் ஊற வைத்தும் காலையில் சாப்பிடுவார்கள், அது போலும் சாப்பிடுங்கள். அல்லது உங்களுக்கு ஜூஸில் ஏதேனும், அதாவது அனைத்து விதமான ஃப்ரூட்ஸ், நட்ஸுகளை கலந்து மிக்சியில் அடித்து சாப்பிடுவார்கள், அது போன்றும் சாப்பிடலாம்.
நீங்கள் இது போன்று சாப்பிட்டு பலன்களை காணுங்கள். வணக்கம்.